ஹலோ வின் இன்வென்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை, பேராபாலிக் எஸ்ஏஆர்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர். நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, 0.2 0.02 ஓகேங்களா, போட்டுட்டேன். பேராபாலிக் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு டவுன் ட்ரேட் போகுது அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த லைன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு டவுன் ட்ரேட் போகும். அதே மாதிரி பாட்டமில் ஓப்பன் ஆகும். இப்போ டாப் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ டவுன் ட்ரேட் போவோம். இப்போ எனக்கு க்ரீன் கேண்டில் வருது. ஓகே, க்ரீன் கேண்டில் வந்தனால நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு ரெட்டு கொடுப்பேன். ஓகே, கரெக்டாக நம்மளோட டைமிங் என்னென்னா டவுன் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு டவுன் கொடுப்பேன். நம்ம டைமிங் என்னென்னா இப்போ 59 கிட்ட வந்துச்சுன்னா, செகண்ட்ஸ் கீழே ஓடுது பார்த்தீங்களா, அது 59 செகண்ட் வரும்போது நம்ம டவுன் ட்ரேட் கொடுப்போம். ஓகே, 1000 ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த டவுன் போவோம். டவுன் அதாவது மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட்டு மார்டிகல் ஜோனில் ஹிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிடுச்சு. சில டைம் ஏன் அந்த வீடியோவை நான் கட் பண்ணாமல் காட்டுறேன்னா, சில நேரத்தில் இப்படி ஆகலாம். ஓகே, அந்த உதாரணத்துக்கு தான் அவங்களுக்கு நான் காமிச்சேன். ஓகே, இப்போ இந்த பேராபாலிக் மேலே 3 டாட், கீழே மேலே 3 டாட் ஆகிடுச்சு, டவுன் ட்ரேட் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ பேராபாலிக் லைன் 3 டாட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 டாட் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். இந்த ட்ரிக்